இது வந்து மிகப்பெரிய கலெக்ஷன் 1000 கோடி கலெக்ட் பண்ணோம். 3வது நாளே வெற்றி விழா கொண்டாடுவோம். இப்போ கண்டென்ட் வந்து நிறைய ஆயிடுச்சு. இப்போ ஷார்ட்ஸில் பார்த்துட்ருக்காங்க. இப்போ ரிங்கு அதான் பார்த்துட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். முன்னாடி உட்காந்து நாங்கள் பேசுறது கேட்குறாங்களா ஷார்ட்ஸ் பார்க்குறாங்கன்னு தெரில. தாமரை வந்து இங்கே சொன்னாங்க, நான் பிக் பாஸில் தான் அவங்கள பார்த்தேன். அங்கே நல்லா தான் பட நல்லா தான் பேசிகிட்டு இருந்தாங்க. இங்கே வந்து பேச தெரியலன்னு சொல்கிறாங்க. அந்த மேடையில் ஏறவங்க அப்போ தான் தெரியும். மேடையில் போய் நின்று பேசுகிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. நீங்கள் அந்த பாடல் காட்சியில் பார்த்தீங்கன்னா தெரியல, பின்னாடி சோஃபாலேருந்து பல்ட்டி அடித்து என் பக்கத்தில் வந்து உட்காந்துருப்பாங்க. நான் வந்து ஒரு தடவை 2 தடவைக்கு மேலே பண்ணாதீங்க, கழுத்து உடைய போகுதுன்னு. இல்லை நான் பண்ணிடுறது 10 தடவை பண்ணாலும் 10 தடவை பண்ணுறாங்க. வையாபுரி கூலிங் கிளாஸ் மாட்டார் எதுக்குன்னு தெரியல, திடீர்னு இல்லை மாட்டுங்க. அதான் இப்போ தான் ஸ்டைல், அதான் ஸ்டைல். இப்போ நம்ம கண்ணு மற்றவங்க தெரிஞ்சிடக்கூடாது. இல்லைங்க சார், கடைசியாக தான் சொல்ல முடியும் சார். அவர் தான் அந்த படத்தோட கதாநாயகனே. பல பேருக்கு இருக்கலாம் இவர் ஏதாச்சும் எதிர்த்து பேசணும், முறைக்கணும் அப்படின்றது. இந்த மாதிரி சினிமாவில் நீங்கள் நடிங்க, அப்போ இந்த காட்சிகளுக்கெல்லாம் நடிக்க முடியும். நடித்தார், என்கிட்ட வந்து எதிர்த்து பேசினார், மிதித்து அவரை தூக்கி போடுகிற அளவிற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு. அவன் என்னென்ன தப்பு பண்ணுறானோ அவன் தான் கதாநாயகன். ஏன்னா அப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா புஷ்பா 2ல் வந்து பாவம் செம்மரம் கடத்திட்டு இருக்காரு, அவர் தானே ஹீரோ. ஃபாத் ஃபாசில் வந்து கெட்ஸ் பீட்டன் டில் த எண்ட் இஸ் நாட் ஏபிள் டு கேட்ச். இன்று உள்ள ஆடியன்ஸ் வந்து பலவிதமான திரைப்படங்களை பார்க்குறாங்க, பல கதைகளை பார்க்குறாங்க, ஓடிடி பிளாட்ஃபார்ம் கதைகள் பார்க்குறாங்க. அவங்களுக்கு வந்து இப்போ கண்டென்ட் வந்து நிறைய ஆயிடுச்சு. இப்போ ஷார்ட்ஸில் பார்த்துட்ருக்காங்க. இப்போ ரிங்கு அதான் பார்த்துட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். முன்னாடி உட்காந்து நாங்கள் பேசுறது கேட்குறாங்களா ஷார்ட்ஸ் பார்க்குறாங்கன்னு தெரில. ஸோ இந்த அளவுக்கு இப்போ சினிமா கலை எல்லாமே இப்போ ஒரு மொபைல் ஃபோனில் வர ஷார்ட்ஸ் அளவுக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம எதுக்கு நடிக்கிறதுன்னு தெரில. ஷார்ட்ஸுக்கு நடிக்கிறதா, ரீல்ஸுக்கு நடிக்கிறதா, டெலிவிஷன் நடிக்கிறதா, வெப் சீரிஸில் போய் ஓடிடி பிளாட்ஃபார்ம் நடிக்கிறதா, பெரிய திரைப்படங்கள் நடிக்கிறதான்னு ஒரு கன்ஃபியூஷன். எந்த ஒரு கன்ஃபியூஷன் எந்த ஒரு நடிகருக்கும் தேவையில்லை. எதில் நடித்தாலும் நடிப்பு தான். ஸோ அதில் எந்த ஒரு மாற்றுக்கும் எனக்கு தெரியல. ஏன்னா அன்லெஸ் அண்டில் யூ பிரிங் வாட் யூ கேன் டூ டு த ஸ்க்ரீன், யூ ஆர் நாட் அன் ஆக்டர். ஸோ எனி ஆப்பர்ச்சுனிட்டி டு ஆக்ட், நீங்கள் ஆக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது என்ன நான் நினச்சிக்கிறேன். ஏன்னா காலத்தின் ஓட்டத்தில் என்னெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். இந்த மாறுதலுக்கு நான் மாறிக்கொள்ள வேண்டுதான். மாற்றம் ஒன்று தான் மாறாததுன்னு பல தடவை கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ மாதவ ராமதாஸோடைய இந்த வித்தியாசமான திரைப்படம் தான் நான் சொல்லுவேன். அந்த வித்தியாசமான திரைப்படம் வந்து நிச்சயமாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி தரும் இடத்தில் நீங்கள் இருக்கீங்க. ஏன்னா வித்தியாசமான கதை சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறது இப்போ முக்கியம். இதுவும் அது மாதிரி எடுத்திருக்காங்க, இதுவும் அப்படி தான் இருந்துச்சுன்னு சொல்கிறத விட ஒரு வித்தியாசமான முயற்சி எடுப்பவர்களை வரவேற்பது நம் கடமை என்று தான் நினைக்கின்றேன். இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலம் ஒரு ஒரு வலிமையான ஒரு பின்னணி இருக்குது அப்படின்னு சொன்னால் அது காரணம் வந்து உண்மையிலே என்னுடைய அன்பு சகோதரர் ரசூல் பூக்குட்டி சார் தான். ஏன்னா இது வந்து சவுண்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குற படம். ஏன்னா கடலில் எடுக்கும்போது கொச்சின்ல இருந்து ஹார்பர்லேருந்து வெளியே போய் தான் எடுத்தோம். அந்த சவுண்டு, இந்த டெடிக்கேஷன் விச் இஸ் ஒர்க்ஸ், அதனால தான் அவருக்கு ஆஸ்கர் கிடச்சிருக்கு. மேலும் பல ஆஸ்கரை வெற்றி பெறணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா அந்த டெடிக்கேட்டட் ஒர்க், அந்த மைக் எடுத்துக்கிட்டு காலையிலே வந்து அந்த சவுண்டு எடுக்கிறதுக்காகவே போகிறார் ஒரு டீமை வச்சுக்கிட்டு. எது எப்படி இருக்கணும், அந்த டாக் சவுண்ட் சொன்னார். டாகோட பைட் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், பைட் பண்ணால் எப்படி இருக்கும், அது என்ன மாதிரி இருக்குது சவுண்டு, க்ரௌலிங் சவுண்டோட. இதில் ஒரு ஃபைட் ஒன்று, அந்த நாய் வந்து அட்டாக் பண்ணுற ஒன்று பண்ணியிருப்பாங்க. ஐ திங்க் இட் இஸ் பெல்ஜியம் பெல்ஜியம் வாட் இஸ் மேலனாய். பெல்ஜியன் மேலனாய் தான் அந்த நடிச்சிருக்க இன்னொரு கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரம் நான் சொல்லும் கூட வந்துட்டுருக்கனால அதோட ஒரு ஃபைட்டு வந்து பண்ணியிருப்பாங்க. கதையை சொல்ல வேணான்னு பார்க்குற யாரோட ஃபைட் அப்படின்னா உங்கள் கூடயான்னு கேட்டால் நிச்சயமாக என் கூட இல்லை. அது என் கூட சுற்றிட்டு இருக்கிற அந்த மேலனாய் யாரை கடிக்குது, யாரை வந்து இது பண்ணுறதுன்னு பார்க்கணும். அண்ட் இது வந்து எடுக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும்னு யோசனை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிறப்பாக வந்து அந்த ட்ரெயினர் அந்த வண்டர்ஃபுல் ஜாப்னு சொல்லணும். ஏன்னா அதை பார்த்தோன்னு உண்மையை மெய் சிலிர்க்க வைத்ததுன்னு சொன்னால் அது கொஞ்சம் மிகையாகாது. அப்புறம் ப்ரொடியூசர் சஜித் ஒரு ப்ளசன்ட் பர்சன். அதாவது இன்றைக்கி வந்து ஹரி சார் சொன்னது மாதிரி இன்றைக்கி திரைப்படங்கள் எடுப்பது என்பது அதை எடுத்து ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பல படங்கள் ஓடிடி பிளாட்ஃபார்மில் வாங்கின பிறகு தான் ரிலீஸ் ஆகும். ஓடிடி பிளாட்ஃபார்ம் நிர்ணயம் செய்த பிறகு தான் அந்த படம் வந்து திரைக்கே வரும் அப்படின்னு சொல்லும்போது நாம் அதை மாற்ற முடியுமா என்று சிந்திக்க சூழ்நிலை தான் போயிட்டுருக்கோம். ஏற்கனவே வேறு ஒரு மீட்டிங்கில் சொன்னேன், 50 நாட்களுக்கு பிறகு ஓடிடி பிளாட்ஃபார்ம் படத்தை ரிலீஸ் பண்ணால் இந்த படத்தை தியேட்டரில் போய் பார்ப்போம் என்ற ஆசை ஆடியன்ஸுக்கு வரும்னு நான் நினைக்கிறேன். வேணாம், அது நடந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அப்போ ஹரி மாதிரி நிறைய பேர் வந்து படங்களை வந்து ரிலீஸ் பண்ண தயாராக இருப்பாங்க. எந்த ஒரு படமும் சரி, நாம் நடித்திருக்கும் போது அந்த படத்தை வந்து வெள்ளித்திரையில் காண்கணும் போது அது வந்து ஆடியன்ஸோடு போய் திரைப்படத்தில் பார்க்குறது தான் உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தரும். ஏன்னா அப்போது அது வரவேற்கிறார்களா இல்லையா என்பது தெரியும். ஏன்னா நாடகத்தில் நடித்தோம்னா
அந்த சீன் நடிக்கும் போதே கைத்தட்டல் வரும்போது சிறப்பாக நடித்திருக்கிறீர்கள் என்று தெரியும். ஆனால் திரைப்படங்கள் திரையரங்குகள் வந்து ரிலீஸ் ஆகும்போது தான் அங்கே வந்து ஆடியன்ஸ் எப்படி ரசிக்கிறாங்க. நீ பின்னாடி தெரியாமல் போய் உட்காந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல அவங்க வந்து சிரிக்கிறாங்க, எந்த இடத்துல சிரிக்க மாட்டேன்றாங்க. நாம் சிரித்த இடத்துல அவங்க சிரிக்க மாட்டாங்க, நம்ம சிரிப்பே வராத இடத்துல அவங்க சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ ஆடியன்ஸ் மேட்டர் அலாட். ஆனால் தியேட்டருக்கு வந்து படம் பார்க்குறது உங்களெல்லாம் நான் கேட்டுக்கிறேன். அப்புறம் இங்கே வந்து நவீன் பாடலாசிரியர், அந்த பாட்டை பார்த்துருப்பீங்க. ரொம்ப தத்ரூபமாக வந்து அந்த பாடல் வரிகள், அவர் சொன்ன மாதிரி அந்த வரிகள் காதுகளுக்கு கேட்பது போல் இருக்குது. அது வந்து எல்லா சவுண்ட் வாஸ் நாட் சூப்பர் சீடிங் தி லிரிக்ஸ். அதுக்கு பாராட்டுக்கள். அதுக்கு எல்லாமே பாராட்டுக்கு வந்து டைரக்டர், அந்த சவுண்டு டீம் எல்லாருக்கும் பாராட்டு சொல்லணும். அந்த கேமராமேன் ரொம்ப பிரமாதமாக எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் இங்கே வந்து சிறந்த கேரக்டராக வையாபுரி அவர்கள், தாமரை அவங்க நடிச்சிருக்காங்க. தத்ரூபமாக வையாபுரி நடிச்சிருக்காரு. தாமரையும் சரி, தாமரை வந்து இங்கே சொன்னாங்க, நான் பிக் பாஸில் தான் அவங்கள பார்த்தேன், அங்கே நல்லா தான் பட நல்லா தான் பேசிகிட்டு இருந்தாங்க, இங்கே வந்து பேச தெரியலன்னு சொல்கிறாங்க. அந்த மேடையில் ஏறவங்க அப்போ தான் தெரியும், மேடையில் போய் நின்று பேசுகிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அதனால் அந்த மேடை பேச்சு என்பது போக போக பழக்கப்படும் போது தானாகவே வந்துவிடும். பல மேடைகளை காண இருக்கிறீர்கள் என்று மட்டும் நான் உங்களை பற்றி சொல்ல முடியும். அப்புறம் கம்மிங் டு இந்திரஜித் வந்து ஒரு சிறந்த கலைஞனாக வருவதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் யாருக்கும் இருக்க முடியாது. டெடிக்கேட்டட் யங்ஸ்டர் ஹூஸ் காட் பேஷன் டு ஆக்ட் அப்படின்னு சொல்லலாம். அவரை பற்றி சொன்னோம்னா, அவர் வந்து வெளிநாட்டில் படிச்சிட்ருக்காரு. படிச்சுட்ருக்கும்போது லீவில் வந்து இந்த படத்தில் நடிக்கிறாரு. அதுக்கப்புறம் டைரக்டர்கிட்ட வந்து பழகி டைரக்டரோட படத்தில் நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு அந்த ரஷ்ஷஸ் வந்து டைரக்டர் மாதவ் சார் காட்டும் போது தேர் இஸ் சம் கிளிண்ட் தட் அது வந்து அந்த அந்த படத்தில் அந்த கேரக்டராகவே மாறி இருக்கிறார் என்று தான் சொல்லணும். ஹவு யூ ஷுட் டூ திஸ் கேரக்டர், எவ்வளோ பேஷனாக இந்த கதை பண்ணால் சிறப்பாக இருக்கும்னு நினச்சி ஐ திங்க் இந்திரஜித் ஹஸ் ஒர்க். அண்ட் தேவிகாவுக்கு வந்து என்ன ப்ளஸ், தேவிக்கு ப்ளஸ் என்னென்னா, தேவிகா ஆல்ரெடி ஷீ இஸ் அ பியூட்டிஃபுல் கேர்ள். ஏன்னா அவங்க ஃபேமிலியில் சிலரும் வந்து முன்னணி கதாநாயகிகளாக இருப்பதை அவர் சொல்ல விரும்பவில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் வராது. காரணம், இவங்களே ஒரு சிறந்த நடிகையாக வருகிற வாய்ப்பை பெற்றிருப்பவர். அண்ட் ஒரு அக்ரபேட்டிக் அதை பற்றி தெரில. அவங்க வந்து ஒரு இங்கே வந்து பத்திரிகை சகோதரர்களும் ஊடகங்களும் இங்கே வந்து சிறப்பு அழைப்பாளர்களும் நீங்கள் வந்து தேவிகா வச்சு ஒரு சிறந்த ஒரு ஸ்டண்ட் படத்தை எடுக்கலாம். நீங்கள் அந்த பாடல் காட்சியில் பார்த்தீங்கன்னா தெரியல, பின்னாடி சோஃபாலேருந்து பல்ட்டி அடித்து என் பக்கத்தில் வந்து உட்காந்துருப்பாங்க. அதை நான் வந்து ஒரு தடவை 2 தடவைக்கு மேலே பண்ணாதீங்க, கழுத்து உடைய போகுதுன்னு. இல்லை, நான் பண்ணிடுறது 10 தடவை பண்ணாலும் 10 தடவை பண்ணுறாங்க. அண்ட் பைக்கு ஃபோட்டோகிராஃபியில் ஆசை. ஸோ இந்த கலை உலகத்தை ரசிப்பவர் தேவிகா. ஸோ ஷீ இஸ் காட் அ வெரி பிரைட் ஃபியூச்சர் ஆஸ் ரசப் பொகட்டிஸ் புட் இட். அது மாதிரி ஹரிசாருக்கு நன்றி. அப்புறம் கேரளா டிஸ்ட்ரிபியூட்டருக்கு நன்றி. வையாபுரி கூலிங் கிளாஸ் மாட்டார், எதுக்குன்னு தெரியல, திடீர்னு இல்லை மாட்டுங்க. அதான் இப்போ தான் ஸ்டைல், அதுதான் ஸ்டைல். இப்போது நம்ம கண்ணு மற்றவங்க தெரிஞ்சிடக்கூடாது. நம் கண்கள் பேசுவது என்ற காரணத்தினால், கண்கள் என்ன பேசுகிறது தெரியாத காரணத்தினால் நான் ஒரு கண்ணாடி அறிந்து கொள்கிறார் என்று நான் நினைக்கின்றேன். இருங்க சார், கடைசியாக தான் சொல்ல முடியும் சார். அவர் தான் அந்த படத்தோட கதாநாயகனே. எல்லாரும் சொல்ல மாதவ், ரஜித் சார், சங்கர் சார், அவங்க நண்பர் நிறைய சொல்லிட்டேன். இந்த படத்தில் முக்கியமாக நீங்களாம் சந்தோஷப்படுவீங்க. ஏன்னா இந்த காட்சியில் அந்த நிக்கில் முருகன் என்ற அன்பு சகோதரர், அவர் வந்து இந்த படத்தில் ஒரு முக்கிய பாத்திரம் வந்து குரல்கள் வந்து வெளியே தான் கேட்டுட்ருக்குன்னு அந்த படத்தில் முதல்ல அவர் குரல் கேட்க வேண்டிய ஒரு சூழல் உருவாயிடுச்சு. இந்த குரலை போய் முதல்ல போட்டாங்களே அப்படின்னு கொஞ்சம் இருந்து கட் பண்ணிடலாமா, அந்த காலெலாம் கட்டி தூக்கி போட்டுருவாங்க. ஆனால் தூக்கி போட முடியாத இடத்துல கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. சரி, எப்படி தூக்கி போடாட்டி என்ன பண்ணுறது, சொல்லி தூக்கி போட்டு மிதிக்கிற மாதிரி காட்சி வருவான்னு பார்த்தேன், மாட்டிச்சு எனக்கு. அதில் வந்து நல்லா நான் சொன்ன நிற்கல, தெரியாதனமாக இமோஷனலாக நடிப்பேன், உண்மையில் அடித்தாலும் அடிப்பேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி ஈடு கொடுத்து என்னை எதிர்த்து பேசுகின்ற வசனங்களை நீங்கள் பார்க்க வேண்டும். அது வந்து மனசில் இருந்ததெல்லாம் பல பேருக்கு இருக்கலாம், இவர் ஏதாச்சும் எதிர்த்து பேசணும், முறைக்கணும் அப்படின்றது. இந்த மாதிரி சினிமாவில் நீங்கள் நடிங்க, அப்போ இந்த காட்சிகளுக்கெல்லாம் நடிக்க முடியும். நடித்தார், என்கிட்ட வந்து எதிர்த்து பேசினார், அதுக்கு என்ன விடை கிடைத்தது என்று சொன்னால், மிதித்து அவரை தூக்கி போடுகிற அளவிற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. மிக மிக சந்தோஷம் எனக்கு. நின்றுறீங்க, உட்காருங்க, இங்கே பாருங்கள், லெஃப்ட்டில் பாருங்கள், ரைட்டில் பாருங்கன்னு வர, நீ எங்கேயும் பார்க்காதுன்னு ஒரே மீதி ரொம்ப சந்தோஷம். ஸோ நிக்கில் வந்து ஒரு பெரிய சப்போர்ட். ஏன்னா கலை உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு இருக்க ஒரே ஒரு ஆள் அவள் தான். ஒரு நாளைக்கு 10 ட்ரெஸ்ஸு மாற்றுவார். ட்ரெஸ்ஸை மட்டும் மாற்றினா பரவாயில்ல,
இல்லை இதயத்தை மாற்றிடாதீங்கன்னு சொல்ல வந்தேன் நான். நல்ல மனிதன் என்பதை மாற்றி விடாதீர்கள். இந்த வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த படம் மியூசிக் ஜெர்சி கிஃப்டாக இருக்கணும் சரி, சவுண்ட் வந்து பெரிய முக்கியமான பங்கு. எனக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கிளிம்ஸஸில் பார்த்துருப்பீங்க. ஒரு நெகட்டிவ் ஷேட் இருக்கிற படம் அப்படின்னு சொல்லும் போது ஐ ரியலி கெட், நான் கேள்விகள் கேட்க தான் செய்வேன். ஆனால் இன்றைக்கி வந்து நெகட்டிவாக இருக்கிறவங்க தான் வெற்றி பெறுறாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து கதாநாயகன் என்று சொன்னால் நல்லவனாக இருந்தால் மட்டும் கதாநாயகன் இருக்க முடியாது. அவன் என்னென்ன தப்பு பண்ணுறானோ அவன் தான் கதாநாயகன். வில்லன் பிகம்ஸ் அ ஹீரோ, இந்த ஹீரோ பிகம்ஸ் அ வில்லன் தீஸ் டேஸ். நான் கலை உலகத்தை பற்றி பேசுகிறேன், நீ வேற எதையும் எடுத்துக்கூடாது. ஏன்னா அப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா புஷ்பா 2ல் வந்து பாவம் அதில் வந்து அவர் வந்து செம்மரம் கடத்திட்டுருக்காரு, அவர் தானே ஹீரோ. ஏன்னா அந்த பாவம் ஃபாத் ஃபாசில் வந்து கெட்ஸ் பீட்டன் டில் த எண்ட் இஸ் நாட் ஏபிள் டு கேட்ச்ங்கிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இன்றைக்கி வந்து காலங்கள் மாறிவிட்டன. ஆனால் எதை நோக்கி போது ஒரு கதை வித்தியாசத்தை தேவைப்படுகிறது. அந்த வித்தியாசத்துக்கு பயன்படுத்துறது தவறு என்பதை உணர்த்துகின்ற காட்சிகளும் வந்து விடுகிறது. அதனால் அது ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி போட்டுடுறோம். ஆனால் இந்த படம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து மிகப்பெரிய கலெக்ஷன், 1000 கோடி கலெக்ட் பண்ணோம், 3வது நாளே வெற்றி விழா கொண்டாடுவோம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இதை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கதை, ஒரு சிறந்த இயக்குனர், வித்தியாசமாக சிந்திக்கின்ற ஒரு இயக்குனர் எப்படி மேல் விலாசம் எல்லாம் பண்ணாரோ அதே மாதிரி இந்த படத்தையும் நான் இதுக்குள்ளே தான் சார் பண்ணணும் அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்கார். கதை வெளியே போயிட்டு வந்தாலும் இதுக்குள்ளே நடக்கிற அந்த சம்பவம் அண்ட் அதில் நடக்கிற இமோஷன்ஸ் பிட்வீன் மீ அண்ட் இந்திரஜித் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ஃபிலிம், இதை வந்து கடுமையாக பேசுவதும் சரி, கடுமையாக நடந்து கொள்வதும் சரி, அந்த போட்டில் எடுக்கிறதுக்கு நாங்கள் பட்ட கஷ்டங்கள், அதுக்கப்புறம் அந்த இறுதியில் என்ன நடந்ததுன்றது வெரி இமோஷ்னலாக வந்து அந்த கதையை வந்து ராம்தாஸ் சார் சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டைரக்டர் சார். நீங்கள் வித்தியாசமான படங்களை எடுங்க, டு நாட் டீவியேட் ஃப்ரம் வாட் தாட்ஸ் யூ ஹேவ். ஏன்னா அதை டீவியேட் பண்ணாமல் நான் இந்த மாதிரி எடுக்கலாமா, இப்படி வேறு வித்தியாசமாக படம் பண்ணலாமா அப்படின்னு நினைக்கணும்னு அவசியமே கிடையாது. கீப் யுவர் ஜானர் அண்ட் மேக் இட் மோர் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் கமர்ஷியல். ஏன்னா கமர்ஷியலாக இருந்தால் தான் யூ வில் பி லுக் பேக் அண்ட் பீப்புள் வில் ஸ்டார்ட் லுக்கிங் அட் யூ. பிகாஸ் ப்ரொடியூசர் அவர் பணம் சம்பாதிக்கணும், டிஸ்ட்ரிபியூட்டர் பணம் சம்பாதிக்கணும். ஸோ இந்த படத்துக்கு வந்து நீங்கள்லாம் வந்து உங்கள் ரிவ்யூஸ், நீங்கள் படம் பாருங்கள். ஒரு வித்தியாசமான முயற்சி, நாங்கள் இதை எதிர்பார்த்து வந்தோம், அதெல்லாம் இல்லையே அப்படின்னு நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். எடுத்த முயற்சிக்கு நீங்கள் உறுதுணையாக இருந்தீர்கள் என்று சொன்னால் இது போன்ற படங்கள் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. மீண்டும் உங்கள் அனைவருக்கும், கலை உலக சகோதரர்களுக்கும், வருகிற சிறப்பு அழைப்பாளருக்கும், ஊடக நண்பர்களுக்கும், பத்திரிகை சகோதரர்களுக்கும், செல்ஃபோன் பிரியர்களுக்கும், தொலைக்காட்சி நண்பர்களுக்கும், என்னுடன் வருகை தந்திருக்க தேரோட்டிகளுக்கும், என் சகோதரர்களுக்கும், மேடையில் இருப்பவர்களுக்கும், இங்கே நல்லா கம்பேர் பண்ணிகிட்டு இருக்க அன்பு சகோதரி அவர்களுக்கும் என் நன்றிகளை சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.